மாவோயிஸ்டுகள் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட சத்தீஸ்கர் மாநிலம் தண்டேவாடா வருகை தந்துள்ள பிரதமர் மோடி கல்வி நகரம் என்று அழைக்கப்படும் ஜவாங்காவில் பள்ளி குழந்தைகளுடன் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து கலந்துரையாடினார். அவர்கள் மத்தியில் பேசிய மோடி, ஒவ்வொருவரும் தான் செய்யும் வேலையை அனுபவித்து மேற்கொள்ளும் போது அந்த வேலை எத்தனை மணி நேரம் நீடிக்கிறது என்பதை பொருட்படுத்துவது இல்லை என்றும், நான் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறேன் என்பதை எப்போதும் கணக்கிட்டதே இல்லை என்றும் கூறினார். நமது மக்களுக்காக நாம் பணியாற்றுகிறோம் என்ற நிலை உருவானால் யாருக்கும் அயற்சியே ஏற்படாது என்று கூறிய மோடி, ஒரு மனிதரின் வாழ்க்கை அவர் பெரும் வெற்றி தோல்விகள் மூலம் எடை போடலாம் என்று கருதப்படும் போதுதான் ஏமாற்றமே ஏற்படுகிறது என்றார். ஒவ்வொரு சம்பவமும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது நம்மை எப்படி உருவாக்குகிறது என்பதை முக்கியம் என்றும் குழந்தைகளுக்கு பிரதமர் மோடி விவரித்தார். பிரதமர் நரேந்திர மோடி வருகை திட்டமிட்டுள்ள நிலையில் அப்பாவி கிராமவாசிகள் 400 பேரை மாவோயிஸ்டுகள் சிறைப்பிடித்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளால் பாதிப்பு நிலவும் தண்டேவாடா பகுதியை பார்வையிட திட்டமிட்டு பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதல் கட்டமாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சனிக்கிழமையன்று பங்கேற்றார். பிரதமர் சத்தீஸ்கர் வருகையை ஒட்டி தங்களின் பலத்தை காட்டும் வகையிலும் அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையிலும் அப்பாவி கிராமவாசிகளை மாவோயிஸ்டுகள் சிறைப்பிடித்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் மரேங்கா மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோரை மாவோயிஸ்டுகள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் பகுதியில் வீசிய பலத்த சூறை காற்றால் பிரதமர் மோடி பங்கேற்க இருந்த மாநாடு மேடை சரிந்து விழுந்தது. சனிக்கிழமையன்று பிரதமர் மோடி மாவோயிஸ்ட் பாதிப்புள்ள பகுதியான ராய்ப்பூர் பகுதியில் நடைபெறவுள்ள மாநாட்டில் பங்கேற்க இருந்தார். இந்நிலையில் அந்த பகுதியில் திடீரென்று வீசிய பலத்த காற்றால் மாநாட்டு மேடை சரிந்து விழுந்தது. இதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 50 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து மோடி பங்கேற்க இருந்த மாநாட்டு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. படுகாயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜெயலலிதா மேல்முறையீட்டு மனு மீது திங்களன்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, அவரது உறவினர்கள் இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் மீது தொடரப்பட்ட வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்த வழக்கில் கர்நாடகா தனி நீதிமன்றம் 4 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி தலைமையிலான சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது. அனைத்து தரப்பு வாதமும் முடிவடைந்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தொடர்ந்த வழக்கில் அரசு தரப்பு வக்கீல் பவானி சிங் நியமிக்கப்பட்டது செல்லாது என்று அறிவித்த உச்சநீதிமன்றம் இதுவரை நடந்த விசாரணையின் அடிப்படையிலும் தனி நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை ஆராய்ந்தும் கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கலாம் என்றும் மறு விசாரணை தேவையில்லை என்றும் உத்தரவிட்டது. ஏற்கனவே 18 ஆண்டுகளாக இவ்வழக்கு நடந்து வந்ததை சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம் மே 12ஆம் தேதிக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. தேவைப்பட்டால் நீதிபதி குமாரசாமி கால அவகாசம் கேட்டு பெறலாம் என்றும் கருத்து தெரிவித்தது. இந்நிலையில் இவ்வழக்கில் திங்களன்று தீர்ப்பளிக்கப்படும் என்று கர்நாடகா உயர்நீதிமன்ற பதிவாளர் பி. ஏ. பாட்டீல் அறிவித்துள்ளார். ஆந்திராவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழகத்தில் வரும் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் IPS அதிகாரிகள் குழு விசாரணை நடத்த உள்ளது. ஆந்திராவில் 20 பேர் சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் IPS அதிகாரிகளின் தலைமையில் 2 குழுக்களை அமைத்து மீண்டும் விசாரணை நடத்த மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து வரும் 11 மற்றும் 12 தேதிகளில் அதிகாரிகள் குழு சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டு விசாரணையை துவக்குகிறது. இந்த குழுக்கள் திருவண்ணாமலை, தருமபுரி மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து வாக்குமூலம் பெற உள்ளனர். கிரானைட் முறைகேடு விவகாரம் குறித்து வரும் 22ஆம் தேதிக்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய IAS அதிகாரி சகாயம் திட்டமிட்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் நடந்த கிரானைட் முறைகேடு விவகாரம் தொடர்பாக அதிகாரி சகாயம் 11 கட்ட விசாரணை மற்றும் ஆய்வுகளை நடத்தினார். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் இருந்து அனைத்து தகவல்களும் சேகரிக்கப்பட்ட நிலையில் சகாயம் குழு அறிக்கையை தயாரிக்கும் பணியை துரிதப்படுத்தியது. அறிக்கையை தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வரும் 22ஆம் தேதிக்குள் இறுதி அறிக்கையை IAS அதிகாரி சகாயம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளார். திருச்சியில் உள்ள ஆசிரமத்தில் காணாமல் போன 3 பெண்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி விமான நிலையம் அருகே உள்ள தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான ஆசிரமம் உள்ளது. இந்த விடுதியில் ஆதரவற்றோர், குழந்தை திருமணத்திலிருந்து மீண்டவர் என 120 பேர் தங்கியுள்ளனர். இதில் ஆசிரமத்திலிருந்து திருச்சி, திருவாரூர், துறையூர் பகுதியைச் சேர்ந்த 3 பெண்கள் திடீரென்று காணாமல் போயினர். இதுகுறித்து விமான நிலையம் போலீசாரிடம் அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து பெண்களை தேடும் பணியை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. பீகார் மாநில முன்னாள் முதல்வர் ஜித்தன் ராம் மாஞ்சி புதிய கட்சியினை துவங்கியுள்ளார். ஐக்கிய ஜனதா தளத்தின் பீகார் மாநிலத்தில் முதல்வராக இருந்த மாஞ்சி கட்சி தலைவரான நிதிஷ்குமாருடன் ஏற்பட்ட மோதலால் அவர் கட்சியில் இருந்தும் முதல்வர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டார். இந்நிலையில் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா என்ற இயக்கத்தை மாஞ்சி தனது அரசியல் கட்சியாக மாற்றியுள்ளார். மேலும் பீகாரில் நடைபெறவுள்ள தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள மர்ம நோயால் கால்நடைகள் இறப்பதால் கிராம மக்கள் பீதியடைந்துள்ளனர். புதுச்சேரி கிராம பகுதிகளான மண்ணாடிப்பட்டு, சோம்பட்டு, வாதானூர் ஆகிய பகுதிகளில் உள்ள கால்நடைகளை மர்ம நோய் தாக்கி வருகிறது. இந்நிலையில் சோம்பட்டு, மண்ணாடிப்பட்டு கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட
மேற்பட்ட ஆடுகளும் தேங்காய் திட்டு பகுதியில் 10க்கும் மேற்பட்ட மாடுகள் இறந்தன. இதனால் கால்நடை வளர்ப்போர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கால்நடைகள் திடீரென்று இறப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மீட்டர் கட்டண முறையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அதிக அபராதம் விதிக்கக்கூடாது என வலியுறுத்தி மாநில அண்ணா தொழிற்சங்கத்தினர் போலீஸ் கமிஷனரிடம் மனு அளித்தனர். தமிழகம் முழுவதும் ஆட்டோக்களுக்கு ஒரே மீட்டர் கட்டணத்தை வரையறுத்து குறிப்பிட்ட தொகையை வசூலிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை தவிர இந்த கட்டணம் மற்ற மாவட்டங்களுக்கு பொருந்தாது என கோவை மாவட்ட CITU ஆட்டோ தொழிற்சங்க தலைவர் சுகுமார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதற்கிடையே மீட்டர் கட்டணத்தை பின்பற்றாத ஆட்டோக்களுக்கு 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்க மாநில தலைவர் சின்னசாமி மற்றும் கோவை மாநகராட்சி மேயர் ராஜ்குமார் ஆகியோர் போலீஸ் கமிஷனரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். தனியார் வங்கியில் அடகு வைக்கப்பட்ட 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடிய வங்கி ஊழியர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் தனியார் வங்கியில் முதுநிலை மேலாளராக ஜோசப் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் வங்கியில் அடகு வைக்கப்பட்ட நகைகளை சோதனையிட்ட போது அதில் 52 சவரன் நகைகள் குறைவது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வங்கி மேலாளர் உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்தில் நகை திருடப்பட்டிருப்பதாக புகார் செய்தார். புகாரின் அடிப்படையில் வங்கியில் பணியாற்றும் அடகு நகைகளை கையாளும் ஊழியர் குகனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் நகைகளை திருடியது தெரியவந்தது. குகனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை பறிமுதல் செய்தனர். மனைப்பட்டா கேட்டு பொதுமக்களுடன் MLA மறியலில் ஈடுபட்டதால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகர் பகுதியில் ரயில்வே மேம்பால பணிக்காக சாலையோரம் இருந்த 30க்கும் மேற்பட்ட குடிசைகளை எடுத்துக்கொண்டு அதற்கு மாற்றாக வேறு இடத்தை தருவதாக அரசு அறிவித்திருந்தது. தற்போது அங்கு பஸ் நிலையம் அமைக்க திட்டம் உள்ளதால் வேறு இடம் வழங்க அரசு முன்வந்தது. இதனை ஏற்காத குடியிருப்பினர் MLA பாஸ்கர் தலைமையில் மறியலில் ஈடுபட்டனர். அங்கு விரைவாக நடந்து கொண்டிருந்த மேம்பால பணியை நிறுத்த வேண்டும் என மிரட்டும் வகையில் MLA கூறியதால் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்து பணிகளை நிறுத்தினர். பின்னர் ஊர்வலமாக சென்று கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு அருகே மின்னல் தாக்கியதில் 20க்கும் மேற்பட்ட தறி இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன. ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் வாய்க்கால்மேடு பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்போது திடீரென்று ஏற்பட்ட மின்னல் தாக்கி அங்கிருந்த சங்கரன் என்பவருக்கு சொந்தமான விசைத்தறி கூடம் தீப்பிடித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட விசைத்தறி இயந்திரங்கள் எரிந்து நாசமாகின. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பேருந்து ஆட்டோ மீது மோதியதில் 2 பேர் பலியாகினர். திண்டுக்கல்லில் இருந்து காரைக்குடி நோக்கி வந்த அரசு பேருந்து நத்தம் அருகே எதிரி வந்த ஆட்டோ மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த கீதா சரஸ்வதி, ஜக்கையா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் 2 படுகாயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பகுதியில் தொடர்ந்து விபத்து ஏற்படுவதால் இங்கு வேகத்தடை அமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானிகள் வேல்முருகன் மற்றும் தானுசுதன் ஆகிய இருவர் விரைவாக சமைக்கும் வகையில் புதிய வகை குக்கரை வடிவமைத்துள்ளனர். சைபேக் குக்கர் என பெயரிடப்பட்டுள்ள குக்கரை 1, 2 அல்லது 3 தனித்தனி குக்கர்களாக அல்லது மொத்தமாக ஒரே நேரத்தில் பயன்படுத்தலாம். இக்குக்கரை கண்டுபிடித்த இளம் விஞ்ஞானி வேல்முருகன் ஸ்ரீவில்லிபுத்தூர் கலசலிங்கம் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார். தானுசுதன் கோவை அமிர்தா பல்கலைக்கழகத்தில் 3ஆம் ஆண்டு பொறியியல் வகுப்பு மாணவராவர். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று சவரன் 104 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 20,456 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,557 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் வெள்ளி 40 காசுகள் உயர்ந்து 40 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,070 ரூபாயாக இருந்தது. தற்போது நான் சிங்கிளாக மகிழ்ச்சியுடன் இருப்பதாக தனது திருமணம் ரத்தானது தொடர்பாக மனம் திறந்திருக்கிறார் நடிகை த்ரிஷா. நடிகை த்ரிஷாவிற்கும் பட அதிபர் வருண்மணியனுக்கும் நடக்க இருந்த திருமணம் எதிர்பாராத விதமாக ரத்தாகியது. இது தொடர்பாக எந்த தகவல்களும் தெரிவிக்காமல் இருந்த த்ரிஷா முதன்முறையாக தனது ட்விட்டர் வலைப்பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் என்னை பற்றி வரும் செய்திகளை கண்டால் வேடிக்கையாக உள்ளது, அதை விட்டுவிடுங்கள், தான் தனியாக மகிழ்ச்சியுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார்.